தாகத்தோடு நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் கேட்போமா? ஆண்டவர் நம்மோடு பேசணும். அல்லேலூயா, ஆமென். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, சொல்லுங்க, பிழைப்பான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தினால் மட்டும் மனிதன் பிழைக்க முடியாது. ஆண்டோடைய வார்த்தையினால் தான் நாம் பிழைக்க முடியும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, முந்தி கர்த்தர் நம்மில் அன்பு கூர்ந்தது நிமித்தமே நாம் இன்றைக்கு ஆண்டவரை அன்பு கூறுகிறோம். அப்போ ஆண்டவர் நம்மை அன்பு கூர்ந்தது நிமித்தம் தான் நாம் இந்த ஸ்தலத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நம்மை இன்னும் போஷிக்க போதுமானது. அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, ஆண்டவர் என்னோடு நீங்கள் பேசுங்க. கண்களை மூடி எல்லாரும் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் கேட்குறோம். எல்லாரும் ஒரு மனமாக ஆராதிச்சும் ஆராதனை விடுதலை கிடைச்சி கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு, அடுத்தது இன்னும் இந்த ஆராதனையில் ஒரு சம்பூர்ண விடுதலை நம்ம சொந்தப்படுத்தணும். வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மை போஷிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆமென். ஆண்டவர் வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்க போதுமானது. அல்லேலூயா. மரித்த லாசருவின் சரீரத்தை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டது. அந்த நேரத்திலே லாசர் உயிரோடு எழும்பினான். உலர்ந்த அனுபவங்கள் கூட ஆண்டவருடைய வார்த்தையில் உயிர் பெறும். ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவர் எத்தனை பேர் ஆண்டவர் நீங்க என்னோடு பேசணும். ஹல்லேலூயா. கண்களை மூடி, ஆவியானவரே இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவம், ஓ பிரசன், உங்க பிரசன்ன நிரப்பட்டோமாப்பா. ஓ வார்த்தையா இருக்கிற தெய்வம் இந்த ஆலயத்தை ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, போதுமையா. ஆமென். ஆவியானவர் நம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் இந்த இடத்துல அப்பா நீர் எங்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். எங்கள் இருதயத்தை கர்த்தர் திறந்து தருவீராக. ஆவியானவரே அடியாளையும் மறைத்து நீங்க வெளிப்படும். ஒரு மனுஷ சத்தத்தை நாங்கள் கேட்க வரலப்பா, உன்னதத்தின் சத்தத்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுங்க, பெரிய காரியங்களை செய். இயேசு கிறிஸ்து மூலம் எங்கள் ஜெபத்தை கேட்டுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் எடுத்த சில்ல படிக்கலாமா? ஓபதியா 1:18. யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாயிருப்பார்கள். ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாயிருப்பார்கள். அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதியாயிராதபடி இவர்களை பட்சிப்பார்கள். ஓபதியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் மொத்தம் ஒரே ஒரு அதிகாரம் உண்டு. பழையற்பாடு காலத்தில் உள்ள தீர்க்கதரிசிகளில் ஒரு சிறிய தீர்க்கதரிசியில் ஒருவராக ஓபதியா தீர்க்கதரிசியை பார்க்கப்படுகிறது. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பாக சுமார் 586 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இதன் காலம் எருசலேம் தீ கொளுத்தப்பட்டு பாபிலோனியர்களால் சிறை பிடிக்கப்பட்டு சென்றதற்கு பின் எழுதப்பட்ட ஒரு காலமாய் இந்த ஓபதியா தீர்க்க தரிசனம் இருக்கிறது. பாபிலோனியர்கள் எருசலேமை தீக்கிரையாக்கி யாக்கோபு வம்சத்தாரை அநேகரை கொன்று அநேக மனிதர்களை தங்களுடைய நாட்டுக்கு அடிமையாக்கி கொண்டு வயதானவர்களையும் பெண்களையும் சிறு பிள்ளைகளையும் மிகவும் துன்பப்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாக்கோபு சந்ததியை பாபிலோனியர்கள் அடிமையாக்குகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே அவர்களைப் போலவே யாக்கோபின் வம்சத்தில் சகோதர வம்சத்தாய் இருக்கிற ஏசாவின் வம்சமாகிய ஏதோமியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவர்களுக்கு ஒத்தாசையாய் இருக்க வேண்டிய அந்த நேரத்திலே
இவர்களுடைய பொருட்களையும் உடைமைகளையும் சூறையாடி கொண்டு இவர்களுடைய சூழ்நிலையை பார்த்து மிகவும் களிகூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையை தேவன் பார்த்து ஏசாவுக்கும் ஏசா சந்ததிக்கும் யாக்கோபு சந்ததிக்கும் ஆண்டவர் கொடுத்த நியாய தீர்ப்பு தான் நாம் இப்போ படிக்க கேட்ட இந்த ஒபதியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆண்டவர் யாக்கோபு சந்ததிக்கு, யாக்கோபு வம்சத்தாருக்கு அக்கினியும் யோசேப்பு வம்சத்தாருக்கு அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள் என்கிற ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். இது தேவ ஜனத்திற்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம். இது தேவ ஜனத்தின் மேல் தேவன் வைத்த எதிர்பார்ப்பு. கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிட்டத்தட்ட 586 வருடத்திற்கு முன்பாக தேவனால் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை வெறும் யாக்கோபு சந்ததிக்கும் யோசேப்பு சந்ததிக்கும் மட்டுமல்லாமல் இன்று சபைக்கும் விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருகிற வாக்குறுதி. அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற ஒரு எதிர்பார்ப்பும், யாக்கோபை போல நாம் அக்கினியாகவும் யோசேப்பை போல் நாம் அக்கினி ஜுவாலையாயும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரிடமும் நம் ஒவ்வொருவரும் அக்கினியாயும் அக்கினி ஜுவாலையாயும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார் என்றால், நம் தேவனை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். பார்த்து அவருடைய உருவத்தை எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அவர் தரிசித்த விதத்தை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். தேவன் எப்படி இருக்கிறார்? அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன். இடுப்பில் இருந்து மேல் வரைக்கும் அவருடைய தோற்றம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன் என்று எசேக்கியேல் தேவனை தரிசித்து விட்டு தேவனை குறித்து அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் அந்த வேத பகுதியில் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் சொல்லுகிறார், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை என்று. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோசே ஆண்டவரை தரிசித்தது அக்கினி ஜுவாலையாய். ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் மனோவாவும் மனைவியும் பாருங்க, சிம்சோனுடைய அப்பாவும் அம்மாவும் கண்மலையின் மேல் ஆண்டவருக்கு பலியை செலுத்தி விட்டு பலியை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் தேவன் அந்த பலியிலே இறங்கி பலியை அங்கீகரித்து கொண்டு எழும்பி போகும்போது அவர் அக்கினி ஜுவாலையாய் அந்த பலியிலிருந்து எழுந்தருளி வானத்துக்கு நேராய் போன காட்சியை அவர்கள் பார்த்தார் என்று நியாயாதிபதிகள் 13:20 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நம்முடைய ஆண்டவர் அக்கினிமயமானவர். ஹல்லேலூயா. அவர் அக்கினிமயமாய் இருக்கிறபடினால் அவருடைய ஜனமாகிய நீங்களும் நானும் அக்கினி சாயலாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் குளிர்ந்த ஒரு பனி போல இருக்கிற அனுபவத்தில் இருந்தால் அக்கினிமயமான தேவனோடு நாம் இணைந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நாமும் அக்கினி சாயலில் இருக்க வேண்டும் என்றால் தேவன் நமக்கு அக்கினி என்கிற அபிஷேகத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோடு நாம் இணைய வேண்டும் என்றால், அக்கினியாய் நாம் மாற வேண்டும் என்றால், அக்கினி ஜுவாலையாய் நாம் மாற வேண்டும் என்றால் நமக்கென்று தேவன் தந்திருக்கிறது அக்கினி ஜுவாலை. ஹல்லேலூயா. நமக்கென்று தேவன் தந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவி என்கிற அக்கினி அபிஷேகம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் அக்கினியை போட வந்தேன். அது கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்களேன். ஹல்லேலூயா. நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய விருப்பமும் நாம் அக்கினியாய் ஜுவாலிக்க வேண்டும், நாம் அக்கினியாய் பிரகாசித்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஃபாதர் சொல்லுகிறார் பாருங்க, எரிந்து கொண்டே இரு எப்போதுமே உமக்காய்
என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. எரிந்து கொண்டே இருக்கிற நம்ம வெளி பார்வைக்கு வெளி தோற்றத்துக்கு அக்கினியா எரிந்து கொண்டிருப்பது நம்முடைய உள்ளான மனிதன், நம்முடைய உள்ளான இருதயம் ஆண்டவருக்காக எப்பவும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு அக்கினி அவசியம். ஹல்லேலூயா. அதற்காக தான் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் தருவார். ஹல்லேலூயா. அக்கினியாய் பிதாவாகிய தேவன் அக்கினியாய் இருப்பது நிமித்தம் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அக்கினியாய் இருக்க வேண்டும் என்றுதான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு தேவ ஜனமே. நீங்கள் தேவனுடைய சாயலாய் அக்கினியாய் அக்கினி ஜுவாலையாய் மாற வேண்டும் என்று நம்ம நினைப்போம். நான் என்னுடைய வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்குது, வீட்டில் பிள்ளைகளுடைய சில காரியங்கள் இருக்குது, அதில் கொஞ்சம் சமாதானம் கிடைச்சா போதும் இல்லை, எனக்கு எதுக்கு அக்கினி, எதுக்கு நான் அக்கினி ஜுவாலையாய் மாற வேண்டும் என்று. உன் நினைவு என் நினைவு அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களை குறித்த தேவனுக்கு ஒரு நினைவு இருக்குது, என் மகள் அக்கினியாய் அக்கினி ஜுவாலையாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. யாக்கோபு பாருங்க, அக்கினியாய் இருந்தான். அக்கினி ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அதுக்குரிய காரியத்தை செய்யும். ஆனால் அக்கினி ஜுவாலை போற இடம் எல்லாம் பரவி பிடிக்கும். ஹல்லேலூயா. யோசேப்பு பரவி பிடிக்கிற அக்கினி ஜுவாலையா இருந்தார். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக இன்றைக்கு நீங்க அக்கினியை பெறாதவர்கள் அக்கினியை பெற்றுக்கொள்ளணும். அக்கினியை பெற்றுக்கொண்டவர்கள் அக்கினி ஜுவாலையாய் மாறும்போதும் அநேக இடங்களில் பற்றி பிடிக்கிற ஒரு அபிஷேகத்துக்குரியவர்களாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும் தேவ ஜனமே. ஹல்லேலூயா. சிம்சோன் 300 நரிகளை பிடித்து ஒன்றோடு ஒன்றாக ஒவ்வொரு நரிகளுடைய வாலையும் ஒன்றோடு ஒன்றாக சேர்த்து கட்டி அந்த வாள்களின் நடுவிலே ஒரு தீவட்டியை வைத்து விட்டார். காரணம் எதற்காக என்றால், இந்த நரிகள் செல்லுகிற இடமெல்லாம் தீ பரவி பிடிக்கணும், பற்றி பிடிக்கணும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்ற வேண்டும். எதற்கு விரும்புகிறார் தெரியுமா தேவ ஜனமே? நீங்கள் பல இடங்களுக்கு பரவி பற்றி பிடிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தல நாட்களிலே பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் பெந்தேகோஸ்தே நாட்களிலே கூடி இருக்கிறாங்க. அன்றைக்கு ஆண்டவருடைய அக்கினி அங்கே இறங்கினது. ஹல்லேலூயா. அக்கினியால் நிரப்பப்பட்ட சீசர்கள் அக்கினி ஜுவாலையாய் மாறி முழு தேசத்திற்கும் ஒரு தீயை பற்ற வைத்து விட்டது நிமித்தம் தான் அங்கு ஒரு எழுப்புதல் உண்டானது. ஹல்லேலூயா. சபைகள் பெருக ஆரம்பித்தது தேவ ஜனமே. இன்றைக்கு நீங்கள் தான் கர்த்தர் விரும்புகிற ஒரு அக்கினி ஜுவாலை. உங்க வீட்டில் நீங்க அக்கினி ஜுவாலை, நீங்க ஒருத்தங்க போதும். உங்க வீட்டுக்கு, உங்க சமுதாயத்துக்கு, உங்க தேசத்துக்கு நீங்க ஒருவர் போதும். அநேகர் தனிந்திருக்கிறவர்களை பற்றி தேவனுக்காக வைராக்கியமாய் எழுப்புகிற ஒரு அக்கினி ஜுவாலையாய் உங்களுக்குள் கர்த்தர் வைத்திருக்கிற அக்கினி ஜுவாலை மாற்ற போதுமானதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அக்கினி ஜுவாலையினால் நாம் ஒவ்வொருவரும் நிரப்பும்படியாக நம்முடைய இருதயத்தை ஆண்டவரிடத்தில் திறந்து கொடுக்கணும் தேவ ஜனமே. ஹல்லேலூயா. இந்த அக்கினி நம்மை பற்றி பிடிக்குமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, அநேகருடைய வாழ்க்கையும் மாற்றத்துக்கு ஏதுவாய் நடத்த போதுமானது. ஹல்லேலூயா. நீங்க அக்கினி ஜுவாலையாய் நீங்க மாறுவீர்களானால் உங்க சபையில் உங்கள் மூலம் ஒரு அக்கினி பற்றி பிடிக்கும். உங்கள் குடும்பத்தில் ஒரு அக்கினி பற்றி பிடிக்கும். உங்க சமுதாயத்திலே ஒரு அக்கினி பற்றி பிடிக்கும். நீங்க ஒருவர் வாஞ்சித்தால். ஹல்லேலூயா. ஆமாம். அமெரிக்கா தேசத்திலே 1902, 1906 அந்த காலகட்டத்திலே ஒரு சிறிய வேதாகம காலேஜிலே பார்த்தீங்கன்னா ஆதி அப்போஸ்தல நாட்களிலே மேல் வீட்டறையிலே தேவன் அக்கினியாய் இறங்கினதை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்ட ஒரு வாலிப பெண், அந்த காலங்களில் இருண்ட காலம், ஆவியானவரை குறித்த எந்த ஒரு அறிவும் இல்லை, எழுப்புதல் மங்கி கிடந்த தனிந்து கிடந்த அந்த நேரத்திலே இந்த வாலிப பொன் கேட்ட அந்த பாடத்தை தியானிக்க ஆரம்பித்தாள். ஹல்லேலூயா. அன்றைக்கு மேல் வீட்டறையில் இறங்கின அக்கினி ஒரு பெரிய எழுப்புதலை உருவாக்க முடியும் என்றால், இன்றைக்கும் அந்த அக்கினி என்னையும் பற்றி பிடிக்க போதுமானது என்று அந்த பைபிள் காலேஜிலே முழங்கால் படிட்டு அந்த பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவத்திற்காக அவள் ஆண்டவரை நோக்கி
நோக்கி பார்த்தாள், ஒரு மனதாய் பார்த்தாள், தன் இருதயத்தை திறந்து கொடுத்தாள். ஹல்லேலூயா. உன்னதத்தில் இருந்த அந்த ஒரு நதி, அக்கினி என்கிற நதி, அந்த அசுசா என்கிற ஒரு தெருவிலே இறங்கி வந்தது. பாருங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாள். அங்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக ஒரு சிலர் ஓடி வருகிறார்கள். வருகிறவர்கள் எல்லாம் இவளுக்குள் இருந்த அந்த தீப்பொறி வருகிறவர்கள் எல்லாம் பற்றி பிடிக்க ஆரம்பித்தது. எல்லோரும் அந்நிய பாஷை, அவமான பாஷைகள் பேச ஆரம்பித்தார்கள். அப்படியே ஒன்று இரண்டாக பலர் வர தொடங்கினார்கள். 10-20 பேர் வருகிற எல்லாரையும் பற்றி பிடிக்க தொடங்கினது. அந்த 1909 1907 அந்த காலத்திலே இந்த சிறு பெண்ணின் மூலம் தேசத்திலே அக்கினி பற்றி பிடிக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. நாம் ஒருவர் வாஞ்சித்தால் நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுத்தால், ஆண்டவரே இந்த அக்கினி எனக்குள்ளும் வர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அக்கினியாய் நான் இருக்கிறது மட்டுமல்லப்பா, அக்கினி ஜுவாலையாம் நாம் உமக்காக வைராக்கியமாய் எழும்ப வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள் இருந்தா கர்த்தர் நம்மை கொண்டு அநேகரை பிரகாசிப்பிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இந்த அக்கினி அபிஷேகத்தை நாம் எதற்காக ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறார்? நாம் ஒவ்வொருவரும் எதற்காக இந்த அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்? லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நாம் படிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தந்த வாக்கு தத்தம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பதற்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஊழிய நாட்களிலே 70 சீசர்களை தனக்கென்று அவர் தெரிந்தெடுத்து அவர் 2 பேராக பட்டணங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக அனுப்புகிறார். அனுப்பும்போது அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கும் பிசாசிலே கட்டப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குவதற்கும் அதிகாரத்தை கொடுத்து ஆண்டவர் அனுப்புகிறார். இவர்கள் தேசங்கள் எல்லாம் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்கள் பல பிசாசுகளை துரத்தி விட்டு சந்தோஷத்தோடு இயேசுவிடம் மறுபடி வந்து சொல்லுகிறார்கள். ஆண்டவர் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே, நீங்க கொடுத்த அதிகாரத்தின்படி பிசாசுகள் எங்களுக்கு பயப்படுது, பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படியுது, நீ போனா போகுதெல்லாம் ஒரே சந்தோஷம். ஹல்லேலூயா. ஏசப்பா இங்க கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தினீங்கன்னு சொல்லி அடுத்து ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதுதான் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பதற்கும் சத்துருவினுடைய சகல அதிகாரத்தையும் மேற்கொள்ள கர்த்தர் அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. சர்ப்பத்தின் அதிகாரத்தை மிதிப்பதற்கு சீசர்களுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிசாசு அசுத்தாவின் கிரியைகளில் தலைமை அதிகாரத்தோடு இருக்குது சர்ப்பம். ஹல்லேலூயா. சர்ப்பத்தின் கிரியை தான் பிசாசு. இன்னைக்கு சிலருக்கு பிசாசு போராட்டத்திலே நம்ம ஜெபம் பண்ணும்போது பாருங்க, சின்ன சின்ன குட்டி பிசாசு எல்லாம் உடனே போயிடும். ஆனால் கடைசியாக அந்த சர்ப்பம் தான் கடந்து கொஞ்ச நேரம் நம்மளை வேலை காட்டும், போகாது. அவ்வளோ ஒரு பயங்கர ஆளுமையும் அதிகாரத்திலும் உள்ளதுதான் இந்த சர்ப்பத்தின் ஆவி. ஹல்லேலூயா. இந்த சர்ப்பத்தை குறித்து வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. ஹல்லேலூயா. அதனோடே கூட சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது இந்த பாம்பு சர்ப்பம் என்றால் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு. ஹல்லேலூயா. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற சாத்தான் தான் சர்ப்பம், சர்ப்பத்தின் ஆவி. ஹல்லேலூயா. சர்ப்பத்தின் ஆவி பார்த்தீங்கன்னு சொன்னா வஞ்சிக்கிற தன்மை உள்ளது. ஹல்லேலூயா. வஞ்சிக்கும் சர்ப்பத்தின் ஆவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் ஏதேன் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா சர்ப்பத்தின் வடிவில் பிசாசு வந்து ஏவாளை வஞ்சிக்க தான் போச்சுது. ஆமென். வஞ்சிக்க ஆசையை காட்டும். ஹல்லேலூயா. அந்த கனியை குறித்த ஒரு ஆசையை தூண்டி விட்டது. சர்ப்பத்தின் போராட்டத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதை பார்த்தாலும் ஒரு ஆசை வரும், எதை பார்த்தாலும் ஒரு விருப்பம், எனக்கு சொந்தமாக்கணும்னு உள்ள ஒரு எண்ணம் வரும். ஹல்லேலூயா. சர்ப்பத்தின் ஆவி அநேகரை ஏமாற்றத்துக்கு நேராக நடத்திவிடும்.
நம்பி ஏதாவது ஒரு காரியத்தில் போய் இறங்குவாங்க, ஏமாந்துருவாங்க. சர்ப்பத்தின் ஆவியோடைய தன்மை ஒரு விதமான கழுத்து வலி, தலைவலி, ஒரு பாரத்தை சுமக்கிறது போல ஒரு விதமான பலவீனத்தை போடுவதான் சர்ப்பத்தின் ஆவி. குடும்பங்களை சீரழிக்கிறது சர்ப்பத்தின் ஆவி, சரீரங்களை சீரழிப்பது சர்ப்பத்தின் ஆவி, குடும்ப உறவுகளை சீரழிக்கிறது, குடும்ப உறவுகளை ஒரு மனதை கொடுக்க விட்டாதபடி பிரிவினை உண்டாக்குவது சர்ப்பத்தின் ஆவி. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை இழக்க வைப்பது சர்ப்பத்தின் ஆவி, கர்ப்பப்பை பிரச்சனைகளை கொண்டு வருவது சர்ப்பத்தின் ஆவி, குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆக்குவது சர்ப்பத்தின் ஆவி, திருமண தடையை உண்டு பண்ணுவது சர்ப்பத்தின் ஆவி. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆவி, இப்படிப்பட்ட கிரியைகளை மிதிக்கும்படியாக ஆண்டவர் சீசர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இவர்கள் அந்த அதிகாரத்தின்படி பாருங்க, அவர்கள் சென்ற இடங்களில் எல்லாம் போய் சர்ப்பத்தின் கிரியைகளை மிதிக்கும் போது அங்கு நடந்த காரியம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சாத்தான் மின்னலை போல் வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். ஹல்லேலூயா. யாரெல்லாம் சர்ப்பத்தின் கிரியைகளை நசுக்குகிறார்களோ அவர்கள் மூலமாக சாத்தான் மின்னலை போல விழுந்து போவான். ஹல்லேலூயா. அவர்கள் அக்கினி ஜுவாலையாய் மாறினால் மட்டும்தான் சர்ப்பத்தின் கிரியைகளை மிதிக்கிற ஒரு அதிகாரத்தை என் தேவன் தருவார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் பாருங்க அக்கினி ஜுவாலையாய் மாறி ஆண்டவர் கொடுத்த அந்த அந்நிய பாஷையை பேசி யுத்தம் பண்ணுகிறார்களோ அவர்கள் வான மண்டலத்தில் இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளையும் நொறுக்குகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அந்தகாரத்தின் கிரியைகளின் தலையை உடைக்கிறவர்களாய் காணப்படுகிறவர்கள் அக்கினி ஜுவாலையின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஏதேன் தோட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருந்த ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சிக்கும்படியாக பிசாசு தெரிந்தெடுத்த ஒரு கதாபாத்திரம் தான் இந்த சர்ப்பம். ஹல்லேலூயா. அந்த சர்ப்பம் எல்லா மிருகங்களிலும் தந்திரமாயிருந்ததாம். தந்திரமாயிருந்த மிருகத்தை தான் இந்த சாத்தான் தனக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் தெரிந்தெடுத்தான். அவன் அன்றைக்கு இந்த பாம்பின் மூலமாக அவன் என்ன செய்யணும்னு நினைச்சானோ அதை சரியாய் செய்தது நிமித்தம் இன்னைக்கும் பிசாசு தன்னை சர்ப்பத்தின் உருவத்திலே உருவகப்படுத்தி காண்பித்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. சர்ப்பத்தின் ஆவி சர்ப்பத்தின் உருவத்திலே வெளிப்படும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் பாருங்க, இந்த ஆவியின் தாக்கத்தினாலே பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களில் பிரச்சனை, தற்கொலை பண்ண வேண்டும் என்கிற எண்ணத்தை இந்த சர்ப்பத்தின் ஆவி தூண்டிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நாங்கள் வெளி இடங்களிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு சகோதரி திருமணமாகி 7-5 வருடங்கள் தான் இருக்கும். எப்போ பாரு தூக்கு போடுறதுக்கும் தற்கொலை பண்ணுறதுக்கும் முயற்சி செஞ்சுட்டே இருப்பாள். அது எல்லாரும் போய் பார்த்து அவளை காப்பாற்றுறது தான் அவளுக்கு ஒரு வேலையாக இருந்தது. ஒரு நாள் நாங்கள் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவரை அறியாத மதத்திலே உள்ளவ தான் அவளை கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ அங்கே வரும்போது ஆராதனையிலே அந்த பெண் சர்ப்பமாய் ஆடுது பாருங்க. ஆராதனை நேரத்தில் சர்ப்பமாய் ஆடுது. 2 கைகளை வானத்துக்கு நேராக நீட்டி வைத்து விட்டு சர்ப்பம் எப்படி நெளியுமோ அப்படியே நெளியுது. ஹல்லேலூயா. ஆராதனை நேரத்தில் அந்த சர்ப்பத்தின் கிரியை வெளிப்பட்டு அவளுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. அந்த நேரத்தில் நான் கேட்டேன், அந்த பெண்ணிட்ட கேட்டேன், இந்த சர்ப்பமே இவ்வளோ உடம்புல எப்படி வந்தேன்னு. ஹல்லேலூயா. சர்ப்பம் எப்படி உடம்புல வரும்? அவ சொல்றா, இவ என்ன தேடி தேடி எனக்கு பாலும் பழமும் தந்தவா. இன்னைக்கு அவ என்கிட்ட வரல, எனக்குரியவாய் வா. அது மட்டும் இல்லை, அவள் வீட்டில் என்னுடைய உருவத்தை எல்லாம் வச்சிருக்கா. அப்போ நான் அவளுக்குள்ளே இருக்காம நான் வேற எங்கே போவேன்? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அக்கினிக்குள்ளே வரும்போது அந்த சர்ப்பத்தினால் இருக்க முடியவில்லை. அன்றைக்கே அவளை விட்டு போறேன்னு சொல்லி அவளுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் காண்பிக்கும்படியாக அவளுக்கு கிரியை செய்தார். ஹல்லேலூயா. சர்ப்பத்தின் கிரியை குடும்பங்களில் பிரச்சனைகளை கொண்டு வரும், தற்கொலைக்கு நேராக நடத்திவிடும். ஹல்லேலூயா. இந்த சர்ப்பத்தின் கிரியைகளை அழிக்க வேண்டும் என்றால், நம்முடைய சரீரத்தில் அப்படிப்பட்ட கிரியைகள் போராடி கொண்டிருக்குமே என்றால், கர்த்தருடைய அக்கினியால் நாம் நிரப்பப்பட்டால், அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டால் மட்டும்தான் இந்த சர்ப்பத்தின் கிரியைகளிலிருந்து நாம் ஜெயிக்க முடியும். தேவ ஜனமே, ஹல்லேலூயா. பொதுவா சர்ப்பம் பாருங்க, பாம்பு ரொம்ப குளிரான இடத்துல, கொஞ்சம் இருளா குளிரான இடத்துல படுத்திருக்கும் தெரியுமா? சுருண்டு அழகா படுத்துரும். ஹல்லேலூயா.
பவுல் இப்படிதான் ஒரு மெலித்தா என்கிற தீவில் வச்சு அவங்க அனல் தீ மூட்டுறதுக்காக விறகுகளை எல்லாம் எடுத்து வச்சு அந்த இது தீ மூட்டிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ விறகு ஒரு இடத்துல கூட்டி போட்டிருக்கிறாங்க. பவுல் அந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு விறகா எடுத்து இங்கே தீ பற்ற வச்சுட்டே இருக்கிறாரு. அப்படி அவர் ஒரு விறகை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள சுருண்டு இருந்த பாம்பு பவுலோட கையை கவ்வி பிடிச்சிட்டு அந்த எரிஞ்சு கொண்டிருந்த அந்த அக்கினி கிட்ட வந்து கையை உதறினார் பாருங்க. அந்த அக்கினிக்குள்ளால அந்த சர்ப்பம் எரிஞ்சி சாம்பலானது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம எப்போ குளிர்ந்த அனுபவத்துக்கு இருக்கிறோமோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில குளிர்ந்த அனுபவத்தில் எப்போ இருக்கிறோமோ, சர்ப்பம் அப்போ உங்களை வஞ்சிக்கலான்னு வருவான். இதுதான் சரியான நேரம். குளிர்ந்து போய் இருக்கா, நான் உள்ளால போய் அழக வசதியா சுருண்டு படுத்துடலான்னு சொல்லி வாய்ப்பை தேடிக்கொண்டே இருப்பான் சர்ப்பத்தின் ஆவி. ஒரு நாள் இவளுக்குள் அக்கினி எரிந்து கொண்டே இருந்தது, எனக்குள் நுழைய முடியல. ஒரு நாள் நல்லா வேதத்தை படித்தாள், நல்லா உபவாசம் பண்ணி ஜெபித்தாள், நல்லா வந்து ஆண்டவருக்குள்ளால ஆராதனைக்கு வாஞ்சே ஓடுவா, ஆராதனை தேவனை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருந்தா. இன்னைக்கு தனிஞ்சு போய் கிடக்கிறாய். இதுதான் வாய்ப்பு. ஹல்லேலூயா. ஆமென். வாய்ப்பை தேடிக்கொண்டே இருப்பான். இந்த சர்ப்பத்தின் கிரியையிலிருந்து நாம் முற்றிலுமாய் ஜெயத்தை பெற வேண்டும் என்றால் அக்கினி ஜுவாலையாய் மாறினால் மட்டும்தான் நாம் அதில் ஒரு ஜெயத்தை பெற முடியும். தேவ ஜனமே, அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே என் மகனே, நீ அக்கினியாகவும் அக்கினி ஜுவாலையாகவும் மாறுவாய், நீங்கள் அதற்கு விரும்பினால். ஹல்லேலூயா. பல நஷ்டங்களை குடும்பத்தில் உண்டு பண்ணி கொண்டிருப்பது இந்த சர்ப்பத்தின் கிரியைகள். நாம் அக்கினியாய் நிரப்பப்பட பட சர்ப்பத்தின் கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்படுகிறது. தேவ ஜனமே, எப்பொழுது சர்ப்பத்தின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே போராடுகிறதை எப்படி நீங்க அடையாளமாய் பார்க்கலாம் என்றால், அடிக்கடி நம்முடைய கனவிலே சர்ப்பம் வந்து நிற்கும். நாம் பார்க்கிற நம்ம வீட்டை சுற்றிலும் அடிக்கடி சர்ப்பம் நமக்கு ஒரு காட்சியை காண்பித்து தந்து கொண்டே இருக்கும். நீங்க உடனே உசாராகணும், சர்ப்பத்தின் கிரியை என் வாழ்க்கையில ஏதோ போராடுவதற்காக சுற்றி கொண்டிருக்கிறது. தேவ ஜனமே, நிர்வீசாரமாய் இருக்காதபடி அந்த நேரத்தில் நீங்க ஒரு வேதாகமத்தை வைத்து விட்டு வேதத்தை நல்லா படித்து முள்ளங்கால் போட்டு நீங்க அந்நிய பாஷையில் நிரம்பி அக்கினியாய் மாறி அது உங்களை விட்டு மாறுகிறது வரைக்கும் எழும்பாம வைராக்கியமாய் துரத்துவீர்களானால் இந்த சர்ப்பத்தின் கிரியையிலிருந்து நீங்களும் உங்கள் குடும்பமும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரே வழி சர்ப்பத்தை துரத்துவதற்கு அக்கினி மட்டுமே. ஹல்லேலூயா. எல்லா சகல சர்ப்பத்தின் கிரியைகளையும் நம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால் மட்டும்தான் நாம் சாம்பலாக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இல்ல வசனம், சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதுனாலே, நம்ம வேதத்தை படிக்கிறேன் பாருங்க, சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும். யோசுவா 6ஆம் அதிகாரம் 18, யோசுவா 6ஆம் அதிகாரம் 18. பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதுக்கு எச்சரிக்கையாருங்கள். அந்த சாபத்தீடானத 24ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. எப்படி கிளீன் பண்ணாங்க, நான் பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் சுட்டரித்தார்கள். ஆமென். சாபத்தை சுட்டரிக்கிற அக்கினி. ஹல்லேலூயா. சாபத்தை சுட்டரிக்கிற பாருங்க. சாபம் மனுஷரால் காண முடியாத ஒரு வல்லமையான ஒரு அந்தகார சக்தி. ஹல்லேலூயா. சாபம் தலைமுறை தலைமுறையாய் பின்தொடர்கிறது சாபம். ஹல்லேலூயா. ஒருவர் செய்கிற பாவம் தலைமுறையும் பின்தொடரும். ஹல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அம்மோன் மோவாப் புத்திரரை நான் 10 தலைமுறைக்கு சபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அம்மோன் மோவாப் புத்திரரை 10 தலைமுறைக்கு நான் சபிப்பேன். அவங்க 10 தலைமுறை சாபத்தை சுமக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அது மட்டுமல்லாமல் ஏசாவின் சந்ததியாகிய அமலேக்கியர்கள் மேலே கர்த்தருடைய கை என்றைக்கும் சாபமாகவே இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
கேயாசி நாகமானிடத்திலிருந்து பொருளுக்காக ஆசைப்பட்டு பொருளை சொந்தப்படுத்தினது நிமித்தம் சாபத்தை பெற்றான். என்ன சாபம்னா என்றென்றைக்கும் தலைமுறை சாபத்தை சுமக்கும். ஹல்லேலூயா. இப்போ சாபம் 3 தலைமுறை, 4 தலைமுறை, 6 தலைமுறை என்றென்றைக்கும் கூட சுமக்கக்கூடிய ஒரு பயங்கரமான காரியம்தான் சாபம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பாருங்க. துணிகரமாய் பாவம் செய்கிறவர்களுக்கு, துணிந்து பாவம் செய்கிறவர்களுக்கு சாபம் பின்தொடரும். ஹல்லேலூயா. இந்த சாபத்தின் அறிகுறி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, என்ன தொழில் செஞ்சாலும், எந்த ஒரு எவ்வளவு முதலீடு போட்டாலும் பாருங்க, அதுல ஒரு பலனை பார்க்க முடியாதபடி யார் சாபத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ என்னைக்குமே நஷ்டம்தான். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்து வைத்தார். இது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. யாபேசுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுடைய எல்லையை கர்த்தர் பெரிதாக்கினார். தீங்கு அவனை துக்கப்படுத்தக்கூடாது. அது தேவனுடைய ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து தீமை, தொடர்ந்து நமக்கு ஆசீர்வாதத்தை சொந்தப்படுத்த முடியலை. எவ்வளவுதான் பிரயாசப்படுறேன், பிரயாசத்தின் பலனை பார்க்க முடியல. பிள்ளைகள் நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல அறிவு இருக்குது, ஆனால் நல்ல வேலை இல்லை பிள்ளைங்களுக்கு. அப்படின்னா நமக்கு சாபம் நம்மை பின்தொடர்கிறது. ஹல்லேலூயா. இது சாபத்தின் அறிகுறி. ஹல்லேலூயா. இந்த சாபம் நம்மை விட்டு முற்றிலுமாய் மாற வேண்டும் என்றால் அந்த அக்கினி நம்ம மேலே இறங்கினால் மட்டும்தான் அந்த சாபத்தை முற்றிலுமாய் நாம் சாபத்திலிருந்து விடுபட்டு சுத்திகரிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம சாபத்தை சுமக்கிற என் வாழ்க்கையில எந்த காரியத்திலும் ஒரு முன்னேற்றம் இல்லை, எது செஞ்சாலும் என் வாழ்க்கையில தோல்வி, ஒரு மனமடிவு, வாழ்க்கையில ஒரு விரக்தி, இந்த அனுபவத்தில் இருக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்க அக்கினியினால் என்ன நிரப்புங்க ஆண்டவரே, ஏன் தலைமுறையோட இந்த சாபம் சுட்டரிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. என் தலைமுறையோட சாபம் சுட்டரிக்கப்படட்டும். பாருங்க, சிலருடைய கைகள் செய்கிற வேலைகள் நஷ்டம், கை கட்டப்பட்ட அனுபவம். எந்த ஒரு காரியத்தில் முன்னேறி செல்வதற்காக பிரயாசப்படுவாங்க, முன்னேற முடியல, கால்கள் கட்டப்பட்ட அனுபவம். இந்த கட்டு அவிழ்க்கப்படணும்னு சொன்னா அக்கினி இறங்கணும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம அந்த அக்கினி இறங்கினதுக்கு பிறகு பாருங்க, நம்ம செய்கிற காரியத்தில் ஒரு நன்மையை கர்த்தர் காண்பித்து தருவார். நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். சிம்சோனுடைய கையும் காலும் கட்டப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தியர்களுக்கு முன்பாக கையும் காலும் கட்டப்பட்டவனாய் சிம்சோனை கொண்டு நிறுத்துகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனை முழுமையாக அக்கினியாய் நிரப்பினார். பாருங்க, அந்த அக்கினியிலே சிம்சோனின் கட்டுகள் சாம்பலானது. ஹல்லேலூயா. சிம்சோனின் கட்டு சாம்பலானது காரணம் அக்கினி. ஹல்லேலூயா. இப்ப நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் சாம்பலாகனா அக்கினி நம்ம மேலே இறங்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை அவர் தர போதுமானவர். ஏசாயா 10:27 வேதம் சொல்லுகிறது பாருங்க, உன் தோளில் நின்று சுமையும் உன் கழுத்து நின்று நுகமும் முறிக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்படும். ஹல்லேலூயா. தோல்ல சும, கழுத்துல நுகம், சாபம். ஹல்லேலூயா. இந்த சாபத்திலிருந்து நம்ம விடுதலை பெறணும்னு சொன்னா நமக்கு அபிஷேகம் அக்கினியா இறங்கினா மட்டும்தான் அந்த நுகமும் அந்த சுமையை சாம்பலாகி போகும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ ஜனமே, ஏதோ ஆவியானவருடைய அபிஷேகத்தை நான் தொட்டு நான் அனுபவிச்சு முழுமையாக பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை என்னால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள நீங்கள் நினைக்கிறேன். நீங்கள் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாக உங்கள் மேலே இறங்கணும்னு வாஞ்சிக்கணும். ஹல்லேலூயா. ஆவியானவர் அக்கினியாய் உங்க மேலே இறங்கும் போது முழுமையான கட்டுகள், சாப கட்டுகள், செய்வனை கட்டுகள், மாந்திரீக கட்டுகள், சர்ப்பத்தின் கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு ஒரு விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு முறை நான் மத்திய பிரதேசத்திலே என்னுடைய ஊழியத்தின் துவக்க காலத்திலே ஆண்டவர் தந்த ஒரு அனுபவம். 14 வருடமாக குழந்தை இல்லாமல் இருந்த ஒரு பெண், சாபக்கட்டுகள், தலைமுறை, அவர்களுடைய தலைமுறையில் அநேகருக்கு குழந்தை இல்லாத ஒரு தன்மை, அப்படிப்பட்ட ஒரு கட்டுரால் கட்டப்பட்டு வந்திருந்தாள். ஆவியானவரை குறித்த சரியான அறிவு அவளுக்கு இல்லை. ஆனால் நான் ஆவியானவரை குறித்து கற்றுக் கொடுத்தேன். பாருங்க, அந்த அக்கினி அபிஷேகத்திற்காக அவள் வாஞ்சித்தா. குழந்தை கேட்கல, அவளுடைய இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கணும்னு அவள் ஆண்டவர்கிட்ட கேட்கல.
ஆண்டவர் உங்க அக்கினினால் என்னை முழுமையாய் நிரப்புங்க என்று கேட்டார். ஆவியானவர் அவளை அக்கினியாய் நிரப்பினார். பாருங்க, ஒவ்வொரு கட்டுகளும் அவளை கழுத்திலிருந்து இடுப்பிலிருந்து பயத்திலிருந்து அவிழ்க்கப்பட்டதை அவள் உணர்ந்து சொன்னாள். அந்த மாதத்திலே அவளுக்கு கர்த்தர் கற்பந்தரிக்கும்படியாக கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இதுதான் அக்கினி நம்ம மேல முழுமையாய் இறங்கும் போது எல்லா கட்டுகளும் தெறிப்புண்டு போகும். எந்த பலவீனத்தை நீங்க இத்தனை வருஷங்கள் சுமந்திருந்தாலும், எப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகள் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், அந்த அக்கினி இறங்கும் எல்லாவற்றிலும் இன்னைக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை தர போதுமானவர். ஹல்லேலூயா. நீ இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்துல உங்க இருதயத்தை திறந்து கொடுக்கணும். தேவ ஜனமே, இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுக்கும் போதுதான் அக்கினி உங்க மேல வந்து இறங்கும். ஹல்லேலூயா. சிங்காசனத்திலிருந்து ஒரு பேரின்ப நதி இருக்குது பாருங்க. அந்த நதி இந்த இடத்துல இறங்கி வர வேண்டும் என்றால் நாம் திறந்து கொடுக்கிற ஒரு வாய்க்காலாய், திறந்து கொடுக்கிற ஒரு ஊற்றாய் நம்முடைய இருதயம் இருந்தால் மட்டும்தான் இங்க வந்து பாயும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை அடைத்து வைத்திருந்தோம்னா நம்மை முற்றிலுமாக அந்த அக்கினி நிரப்ப முடியாது. தேவ ஜனமே, நம்ம எல்லாரும் கேட்கணும், ஆண்டவரே இன்றைக்கு அந்த அக்கினி என்னை நிரப்பணும். முழு சரீரத்தில், ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்களும் அந்த அக்கினி, பரலோக அக்கினி என் மேலே இறங்கணும். ஹல்லேலூயா. அது சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை சுகப்படுத்துகிற ஒரு நதியாய் நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி வரும். ஹல்லேலூயா. ஆரோக்கியத்தை கொண்டு வருகிற நதியாய் நம்முடைய வாழ்க்கையில் அது பாய போதுமானதாக இருக்கிறது. ஒரு பரிபூர்ண விடுதலையை தருகிற ஒரு நதியாய், நமக்கு ஒரு அக்கினி நதியாய் பாய போதுமானதாக இருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்க இந்த அக்கினியாய் நிரப்பப்படுவீங்கன்னா இந்த தலைமுறையோடு இந்த சாபம் முற்றிலுமாக மாற்றப்படுகிறது. ஒருவேளை 3 தலைமுறை, 4 தலைமுறை, 10 தலைமுறைகள் கூட நம்ம அந்த சாபங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்க ஒருத்தங்க அக்கினியாய் நிரப்பப்படுவீர்களானால் இந்த தலைமுறையோட சாபத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த சாபம் இந்த நாளோடு முடிய போகிறது. நீங்க விரும்புறீங்க, ஆண்டவரே என் இருதயத்தை நான் உமக்கு நேராக திறந்து தருகிறேன் ஆண்டவரே, அந்த அக்கினி நதிய மேலே இறங்கணும் ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் நிரப்படும். எந்தெந்த கிரியைகள் என் சரீரத்திலிருந்து போராடி கொண்டிருக்கிற எல்லாம் முழுமையாய் சுட்டரிக்கப்படணும். ஹல்லேலூயா. ஒரு சாபத்தை சுத்திகரிப்பது அக்கினியால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. ஆமென். அக்கினி இருக்கிற இடத்துல எந்த போராட்டங்களும் எந்த பிரச்சனைகளும் நிற்க முடியாது. தேவஜனம், நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஆண்டவரே, எந்த பலவீனத்தின் கிரியைகள் அக்கினி இருக்கிற இடத்துல நிற்க முடியாது. சர்ப்பத்தின் கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்படும். சாபத்தின் கட்டுகள் எல்லாம் சாம்பலாகும். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளிலே அக்கினியாய் இறங்கினது போல எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நீர் அக்கினியாய் இறங்குங்கப்பா. நாங்கள் வாஞ்சிக்கிறோம் தகப்பனே, உங்க சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். இனி இந்த தலைமுறையோட நாங்கள் சாபத்தை கர்த்தாவே ஹல்லேலூயா சுமக்க கூடாது. எங்க வீட்டிலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும், எங்க தொழிலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும், எங்க ஊழியத்திலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும், எங்கள் சிறையிருப்புகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படணும் தகப்பனே. எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும். இன்னைக்கு நீங்க அந்த அனுபவத்தில் நிரப்பப்படுவீர்களானால் தேவஜனமே, ஒரு மாதத்துக்குள்ளே ஆவியானவர் சொல்கிற ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் பிரயாசப்படுகிற பிரயாசத்திலே ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. இந்த பிரயாசத்தின் பலனை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய விருப்பம், ஆசீர்வாதம். அந்த பிரயாசத்தின் பலன் நம்ம அனுபவிக்க முடியாதபடி இருக்கிறது நம்முடைய சாபங்கள். ஹல்லேலூயா. இந்த சாபங்கள் எல்லாம் எரிக்கும்படியாக ஆண்டவர் இந்த வேளையில அக்கினியாய் இறங்கணும்னு சொல்லி வாஞ்சிங்க.